ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பானிபூரி வீட்டிலேயே எப்படி ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம், ரெடிமேடாக, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஈஸியாக இனிமேல் வீட்டிலேயே நம்ம பானிபூரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஹைஜீனிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப கம்மியான செலவில் சாப்பிட்டுட்டு போயிடலாம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பானிபூரி கிட்டு. இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் தான். இது பார்த்திங்கன்னா இப்போ ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்குது. இதை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா கிடைக்கும் இந்த கிட்டு. இது வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் கிட் வாங்கி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வேறு பெரிய சைஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கிட் வந்து ட்ரை பண்ணதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேக்கெட்ஸ் இருக்குது. அதில் ஒரு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக 3 பேக்கெட் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பேக்கெட் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சீசனிங் மசாலான்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்து செகண்ட் வந்து மின்ட்டு சட்னின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. தேர்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட் டேமரின் டேட் சட்னின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா பானிபூரி உள்ளக்குள்ளே இருக்குது. இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்துட்டு நம்ம ரெடிமேடாக இதிலே இருக்குது, பேக்கெட்டாகவே இருக்குது. இதை ஜஸ்ட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த ஒரு பேக்கெட் கிட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 5 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். அடுத்தது இதை எண்ணெயில் போட்டு பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். பொரித்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா பஃபியாக நல்லா ஓவல் ஷேப்பில் கிடைக்கிது. இப்படி தான் இருக்குது இதோட ரிசல்ட்டு. எல்லாத்தையும் 1 பை 1 நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பொரித்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு தேவையானது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் ரெடியாக. அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடிமேடாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே 1 பை 1 இது எல்லாத்தையுமே எப்படி ஆட் பண்ணணுமோ அப்படி ஆட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்வீட் டேமரின் டேட் சட்னியை வந்துட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நோ நீட் டு ஆட் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மின்ட்டு சட்னி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து 250 ml வாட்டர் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 250 ml வாட்டர் ஆட் பண்ணல, அது கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேமரின் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, மின்ட்டு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பாயில்டு உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதில் அந்த சீசனிங் மசாலாவை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு கோல்டுன்றதுனால நான் வெங்காயம் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த உருளைக்கிழங்குல. தனியாக செப்பரேட்டாக யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு பூரியிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால் கோல்டு இருக்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு ப்ராசஸ்க்காக மட்டுமே நான் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வந்துட்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அந்த பொட்டேட்டோ சீசனிங் மசாலா இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அதையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பூரியை ஒன்று ஒன்றா மேலே டாப் போர்ஷனில் ஹோல் ஓட்டை மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃப் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேமரின் பேஸ்ட்டு கொஞ்சம், நெக்ஸ்ட்டு புதினா சட்னி அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். இது உண்மையாக எப்படி இருக்குன்னு சொல்லணுன்னா உண்மையுமே அல்டிமேட்டு, செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வெளியில் போயிட்டு கடையில் சாப்பிட்றது அந்தளவுக்கு ஹைஜீனிக் கிடையாது. ஏன்னா அந்த புதினா சட்னி பார்த்திங்கன்னா அவங்க தண்ணியில் ஆட் பண்ணுறதெல்லாம் எந்தளவுக்கு அவங்க சுத்தமான இடத்துலேருந்து ஆட் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வீட்டிலையே ஈஸியாக வாங்கிட்டு வந்து ஹைஜீனிக்காக பானிபூரியை ரெடி பண்ணி திருப்தியாக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அது செல்ஃபி கேமரான்றனால அப்படி தெரியுது. பட் நான் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணிவிட்டு எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம். எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு இதோட டேஸ்ட்டு. இந்த டேமரின் ஸ்வீட்டு சட்னி இருக்குது இல்லைங்களா, டேட்ஸ் டேமரின் ஸ்வீட் சட்னி, அது பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பு சுவையில் ஒரு ஸ்வீட் கலந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பானிபூரி ஊற்றி அந்த பூரியில் வச்சு சாப்பிட்றப்போ அந்த மின்ட்டு சட்னியும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா ஒரிஜினலாக மின்ட்டு சட்னி எப்படி இருக்குமோ பானிபூரிக்கு அந்த மாதிரியே இருந்தது. அதில் கொஞ்சமாக இந்த ஆனியன் கொஞ்சம் வச்சு, இந்த மல்லி இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் வச்சு, அப்புறம் இந்த சட்னியெல்லாம் ஊற்றி நம்ம சாப்பிட்றப்போ அப்படியே ரொம்ப அந்த க்ரன்ச்சியாக கடித்து சாப்பிட்றப்போ ரொம்ப அப்படியே அலாதியான டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த கிட் வாங்கி உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கும் பிடிக்கும். ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான்.
இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வீட்டிலேயே இந்த புதினா சட்னி ப்ளஸ் வந்துட்டு இந்த டாமரின் டேட்ஸ் சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு பூரியை மட்டும் ரெடிமேடாக கடைகளில் வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கிட்டு அப்பப்போ பொரிச்சிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதனுடைய 1 கேஜி பேக்கெட் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த பானிபூரி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் இந்த பானிபூரி கிட் உங்கள் வீட்டில் வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் அடிக்கடி இதை வாங்கி சாப்பிடுவீங்க. இது எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த ரெசிபி டீட்டெயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பானிபூரி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பானிபூரியோட அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய்.